இந்த 4 மெத்தடில் ஜஸ்ட் ஒரு மெத்தட் தெரிஞ்சாலே உங்களால் 2025 ஈஸியாக ஆன்லைனில் மணி மேக் பண்ணிடலாம். அதுவும் US$ ஒரு நாளைக்கு $10 $100 earn பண்ணிடலாம். நீங்கள் அதுக்குரிய டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி இல்லைன்னு சொன்னால் மணி இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த 4 விஷயமும் என்ன, அது எங்கே லேர்ன் பண்ணலாங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் சொல்லிக்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மோனடைஸ் அட்டென்ஷன். இது என்னென்னு சொன்னால் ஆன்லைனில் வியூவர்ஸ்ட அட்டென்ஷனை உங்களால் கிரப் பண்ணேலும் சொன்னால் உங்களால் ஈஸியாக மணி மேக் பண்ணிக்கொள்ள இயலும். இதில் நிறைய வகையான அட்டென்ஷன்ஸ் இருக்குது. நிறைய பிராண்ட்ஸ்களும் கிரியேட்டர்ஸும் யாருனான எங்களுக்கு இந்த வியூவர்ஸ்ட அட்டென்ஷனை கிரப் பண்ணி தரமாட்டாங்களா, தந்த அவங்களுக்கு 1000 வியூஸுக்கு $1 $5 ஈவன் $50 வரையும் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. உங்களால் அட்டென்ஷனை கிரப் பண்ணி அந்த க்ரியேட்டர்ஸ் அண்ட் பிராண்ட்ஸுக்கு கொடுக்கலன்னு சொன்னால், அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களால் அட்டென்ஷனை கிரப் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் உங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸை கூட செல் பண்ணிக்கொள்ளலாம். உங்களால் வீடியோஸை க்ரியேட் பண்ணலும்னு சொன்னால் அது நீங்கள் என்ன மாதிரி முகத்தை காட்டி வீடியோ க்ரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏஐயை வச்சு கூட நீங்கள் வீடியோஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட முகத்தை காட்டாமல் அப்படி க்ரியேட் பண்ணி உங்களால் இது அட்டென்ஷனை கிரப் பண்ணலும்னு சொன்னால் பிராண்ட்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற ஒவ்வொரு 1000 வியூஸுக்கும் கிட்டத்தட்ட $5 to $10 ஈவன் $50 கூட இப்போ 1000 வியூஸுக்கு பே பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க லாங் ஃபார்ம் வீடியோஸ் ப்ளஸ் பாட்காஸ்டில் போடுவாங்க. அந்த பாட்காஸ்டில் வீடியோஸில் எடுத்து அதை கிளிப் பண்ணி எடிட் பண்ணி கேப்ஷனில் போட்டு நீங்கள் அதுக்கு வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்தாலும் ஒவ்வொரு 1000 வியூக்கும் $1 $5 ஈவன் $10 கூட அவங்க பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. நான் சொன்ன இந்த ரெண்டாவது மெத்தடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட ஓன் வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்குள்ள ஆல்ரெடி இருக்கிற வீடியோஸ் எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ண தெரிஞ்சாலே உங்களுக்கு போதும். சிம்பிள் விஷயம். அப்படி நீங்கள் வேறு ஆட்களுக்கு ஒர்க் பண்ணாட்டியும் உங்களால் வியூஸ் ஜெனரேட் பண்ணியாலும் சொன்னால் நீங்கள் உங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸை கூட செல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கூட நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கான்செப்ட் என்ன சொன்னால் இன்னொரு ஆளோட ப்ராடக்டிவ் சர்வீஸையோ எடுத்து நீங்கள் உங்களோட மார்க்கெட்டிங் எஃபர்ட்டை பாவிச்சு நீங்கள் அதுக்கு சேல்ஸ் எடுத்து கொடுப்பீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரியேட்டரோ அப்படி இல்லாட்டி அந்த பிராண்டோ உங்களுக்கு குறிப்பிட்ட பர்சன்டேஜில் கமிஷன் தருவாங்க. இந்த கமிஷன் 3-4% 90% வரையும் வேரி ஆகும். டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராடக்ட். நான் கிரிப்டோ கரன்சிக்குள்ளே வாரத்துக்கு முதல் இருந்தே நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு மேலே நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், இல்லை பொட்டன்ஷியல் என்னன்னு சொல்லி நிறைய விஷயத்தை வேறு வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன். இந்த கோச்சிங் ப்ரோக்ராமில் கூட டீச் பண்ணியிருக்கிறேன். அநேகமான நாட்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான் நம்மளோட லிங்க்ஸ் எடுத்து ஆக்களுக்கு அனுப்புகிறேன்னு நினச்சிட்டீங்க. அது இல்லை. உண்மையாக அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எப்படி செய்யணும்னு சொன்னால் நீங்கள் முதல்ல ஒரு நிச்சை செலக்ட் பண்ணணும். அந்த நிச்சில் இருக்கிற பெஸ்ட்டான நல்ல கமிஷன் தர, அதுவும் ரெக்கரிங் கமிஷன் தர பெஸ்ட்டான ஒரு அஃபிலியேட் ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணணும். ப்ளஸ் நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பிராண்ட் ஒன்று உருவாக்கணும். அந்த ப்ராடக்ட்டுக்குன்னு பிராண்டில் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பர்சனல் பிராண்ட் இல்லாட்டி கம்பெனி பிராண்ட் ஒன்று உருவாக்கி அந்த உங்களோட நிச் ரிலேட்டடான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்கள் க்ரியேட் பண்ணணும். அது நீங்கள் உங்களோட மொத்த காட்டி க்ரியேட் பண்ணினாலும் சரி, ஏஐயை வச்சு க்ரியேட் பண்ணாலும் சரி, ப்ளாக் ஆர்டிகல்ஸ் எழுதினாலும் சரி, வடவை நீங்கள் ப்ராப்பரான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணணும். அப்படி க்ரியேட் பண்ணுற கண்டென்ட்டில் ஒரு விஷயமாக ஒரு பார்ட்டாக நீங்கள் உங்களோட அஃபிலியேட் ப்ராடக்ட்டை கம்பைன் பண்ணி செல் பண்ணுவீங்கன்னு சொன்னால் உங்களால் ஈஸியாக அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் சேல்ஸ் எடுக்க இயலும். மூணாவது ஏர்னிங் மெத்தட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ண மெத்தட்ஸும் இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணாமல் ஏர்ன் பண்ண மெத்தட்ஸும் இருக்குது. ஆனால் கிரிப்டோவில் குயிக்காக ஃபாஸ்ட்டான நல்ல 10x 100xயில் ப்ராஃபிட் பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஏர்னிங் மெத்தட்ஸில் சூஸ் பண்ணுறது பெஸ்ட். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரேடிங் இருக்குது, ட்ரேடிங்கில் மெனுவல் ட்ரேடிங் இருக்குது, பொட் ட்ரேடிங் இருக்குது, ஈல் ஃபார்மிங்ஸ் இருக்குது, அடுத்தது ஏர் ட்ராப்ஸில் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, உங்களுக்கு எது பிடிக்கும், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது, எது செய்யக்கூடியதாக இருக்குன்னு பார்த்து அது சேவிங்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நாளைக்கு $10 $100 ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது 4வது மெத்தட் ஏஐ ஏஜென்ட்ஸ். இப்போ ஏஐக்கும் ஏஐ ஏஜென்ட்ஸுங்கிற வித்தியாசம் என்னென்னு சொன்னால் ஏஐங்கிறது நார்மலாக ஒன் வே கம்யூனிகேஷன். இப்போ செட் ஜிபிடியில் நீங்கள் ஒரு விஷயம் ஒன்று கொடுப்பீங்கன்னா அதுக்குரிய ஆன்சராக தேடி தரும், எடுத்து தரும், இல்லாட்டி அதுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் வந்து உங்களுக்கு தரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் நீங்கள் தான் அதுக்கிட்ட ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்கணும். ப்ளஸ் அது உங்களுக்காக ஒரு போய் ஒரு ஒர்க் ஒன்று செஞ்சுட்டு வராது. ஒரு இமெயில் ஒன்று அனுப்பாது. ஆனால் இமெயிலில் டெம்ப்ளேட் எடுத்து தரும். நீங்கள் தான் அதை எடுத்து மெனுவலாக கொண்டு அனுப்பணும். இல்லாட்டி ஒரு வாய்ஸ் கால் ஒன்று பண்ணாது, அப்படி இல்லாட்டி இது கலண்டரில் டைம் புக் பண்ணாது. இப்படியான விஷயங்களை போய் செய்யாது. அதுதான் ஏஐ. ஆனால் ஏஐ ஏஜென்ட்னு சொன்னால் உங்களுக்காக ஒரு விஷயத்தை அதே போய் செய்யும். உதாரணத்துக்கு அந்த ஏஐ ஏஜென்ட்டுகிட்ட ஒரு விஷயம் ஒன்று நீங்கள் வச்சு ரன் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அதே உங்களுக்காக கால் பண்ணும். அப்படி இன்டர்நெட்டில் இருக்கிற நிறைய விஷயத்தை அனலைஸ் பண்ணி எடுத்து அதில் அந்த பெஸ்ட்டான விஷயத்தை எடுத்து நீங்கள் சொல்லிக்கிற வேலையை செய்யும். அடுத்தது கலண்டரில் இதில் அப்பாயின்மெண்ட்ஸில் புக் பண்ணும். அப்படின்னு சொன்னால் உங்களுக்காக கண்டென்ட்டில் ஏஐ கண்டென்ட்டில் க்ரியேட் பண்ணி அதே உங்கள் சோஷியல் மீடியாக்களில் பப்ளிஷ் பண்ணும். அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை ஏஐ ஏஜென்ட்ஸை ஆட்டோமேட் பண்ணும். ஸோ இப்படியான ஒர்க்கில் அந்த ஏஐ ஏஜென்ட்ஸில் செய்கிறதால
மெனுவலாக ஒரு கம்பெனி ஒரு ஒரு பர்சனை ஹையர் பண்ணி அவர்கிட்ட அந்த டாஸ்க்கை செய்ய வைக்கிறதுக்கு பதிலாக அந்த கம்பெனி ஏஐ ஏஜென்ட்டுகளை வைப்பாங்கன்னு சொன்னால் அது 24/7 ஒர்க் பண்ணும். ஒரு மனிதன் செய்கிறத விட கடும் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணும். ப்ளஸ் மனிதனுக்கு கொடுக்குற சம்பளத்தை விட கடும் சின்ன அமௌண்ட் ஆஃப், அதாவது 10ல் ஒரு மடங்கு அப்படி 100ல் ஒரு மடங்கு சின்ன அமௌண்ட் கொடுத்தாலே அதுக்குரிய வேலையில் செஞ்சு தரும். அப்போ இதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில் வாய்ப்பு இழக்கிறதுக்கு நிறைய பேர் சான்ஸ் இருக்கான்னு கேட்டால் எஸ் இருக்கு. ஆனால் அது யாருக்கு தொழில் வாய்ப்பு இல்லாமல் போகும்னு சொன்னால் ஏஐ ஏஜென்ட்டுகள் இல்லாட்டி ஏஐயை பற்றி தெரியாத ஒரு ஆளுக்கு தொழில் வாய்ப்பு போகிற சான்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் ஏஐ ஏஜென்ட்ஸ்களை ப்ராப்பராக படிப்பீங்கன்னா உங்களுக்கு தொழில் வாய்ப்பு போகாது. ஏன்னா நீங்கள் தான் அந்த ஏஐ ஏஜென்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்க போகிறீங்க. உங்களால் தான் இன்னொரு ஆளுக்கு தொழில் வாய்ப்பு போகுமே தவிர உங்களுக்கு தொழில் வாய்ப்பு போகாது. இப்போ நான் சொன்ன இந்த 4 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தடில் நீங்கள் மாஸ்டர் ஆவீங்கன்னு சொன்னால் உங்களால் 2025 ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணிக்கொள்ள இயலும். இந்த 4 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தட்டை நீங்கள் படிக்கணும், அதில் இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ளன்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் ஹெச்பியூ கன்சல்டன்சியில் ஹெச்பியூ கம்யூனிட்டியில் இது 4 பற்றியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தமிழில் ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸோட எல்லாத்தையுமே நான் டீச் பண்ணியிருக்கிறேன். அதோடு சேர்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வரும்னு சொன்னால் கண்டினியூஸாக லைவ் போவேன். இதில் அந்த லைவில் வந்து நீங்கள் இருந்து உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் எல்லாம் கேட்டு கிளியர் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் அனுப்பினா கூட அடுத்த லைவில் உங்களுக்கு அதை வந்து எப்படி செய்கிறேன்னு சொல்லி ஃபுல்லாக டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ இந்த 4 விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னு நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமுக்கு இந்த வீடியோவுக்கு எத்தனை லைக் இருக்கீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுடைய ஹெச்பியூ கம்யூனிட்டியில் எப்படி ஜாயின் பண்ணுங்கிற மேலேஜ் டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு தரேன். பை.